மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய விபரீத ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. ஐயா என்னங்கய்யா எட்டாம் அதிபதியாகிய சூரியன் 8லேயே போய் உட்காந்து மறையிறாரே, அவர் இங்கே கேதுவோட சேர்றார். அப்போ அந்த இடத்துல அவருடைய 8ஆம் இடத்து தீமையை இவர் செய்ய முடியாதபடி ஒரு நிலை, ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அங்கேயே சுக்கிரனும் சேர்ந்திருந்தார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்ததுனால சில பேருக்கு அடிக்கடி பயணங்கள் வந்தது, அடிக்கடி செலவுகள் வந்தது, விரயங்கள் வந்தது. என்னடா இது கடன் வாங்குற அளவுக்கு வச்சிரும் போல தெரியுதே, அல்லது இருக்கிற கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் போல தெரியுதே, இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மாறி ஆவணி மாதத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது வலுவான ஒரு அமைப்புங்க. எங்கே போய் தேர்னாலும் இந்த மாதிரி சுக்கிர பார்வை கிடைக்காதுங்க. இன்னொன்று இப்போ தானங்க நமக்கு 7.5 சனி முடிஞ்சது. 3ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறார். ஆக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது 3 கிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு. சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் இந்த ஆவணி மாதத்தில் பெரிய அளவில் நன்மையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் சோதனைகள் வருங்க.